ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஜூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இந்த கோடையில் தான் இந்த பழம் அதிகமாக கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. அதாவது மாம்பழத்தில் தான் ஒரு ஜூஸ் போட போகிறோம் பார்த்துக்கிடுங்க. இது சீசன் டைமில் சும்மா அட்டகாசமாக இருக்குமா. அந்த டைமில் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 3 மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வச்சு தான் இப்போது மேங்கோ ஜூஸ் போட போகிறோம். இது நிறைய மெத்தடில் போடலாம். நான் போடுற மெத்தடில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தொலியெல்லாம் சீவிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ஜூஸ் ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணுங்க. ஏற்கனவே இந்த மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் தான் சுகர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இது கூட நீங்கள் பால்னாலும் ஆட் பண்ணிக்கணும். நான் பால் சேர்க்கலை. இப்போ இது நல்லா அரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. சும்மா டேஸ்ட் வேறு லெவல். இது கூட ஐஸ் க்யூப் போட்டு கூட குடிச்சிக்கலாம். நான் என் பையனுக்கு கொடுக்கறதுனால ஐஸ் சேர்க்கலை பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு சும்மா வேறு லெவல் பார்த்துக்கிடுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெக்கரேஷனுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணுங்கள். நான் சும்மா புதினா இலையை வச்சுருக்கேன். அந்த மாம்பழத்தையே சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சேஃபாலாம் பண்ணி வைக்கலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அட்ராக்டாக பண்ணிக்கிடுங்க. அது இப்படி டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.